அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்க்கும் கட்டுனர் போஸ்டிங்க்கும் இதற்கு முன்பு அறிவித்த வேலைவாய்ப்புக்கு இன்னமும் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்காங்க. அதை தொடர்ந்து மீண்டும் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு மீண்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஸோ இதை பற்றினா முழுமையான தகவல் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, முழுமையா அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து எலிஜிபிலிட்டி, இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கீங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்ளை பண்றது ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்கா வேகன்சி டீடைல்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்ட வரையும் எவ்வளவு வேகன்சி டீடைல்ஸ் அதை பத்தின அப்டேட் பார்க்க போறோம். அடுத்ததான் குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருக்கு, மினிமம் நீங்க என்ன குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை முழுமையாவே நம்ம என்ன ஏது எப்படி எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியா விற்பனையாளருக்கு போஸ்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, கட்டுனர் போஸ்டிங்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த மாதிரி முழுமையான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பண்றதுக்கு கொடுக்கறதுக்குமே அப்டேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஈஸியா இருக்கும், ஒரு மோட்டிவா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் ஃபார் த 3280 வேகன்சி அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. இந்த 3280 போஸ்டிங்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து தான் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் வேகன்சியுமே தமிழ்நாடு முழுக்க, அதாவது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி நமக்கு அஃபிஷியலாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அபிஷியல் அப்டேட்ல இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. சம்பள விகிதம், அதாவது நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு போஸ்டிங் போடும்போது எவ்வளவு இருக்கும், ஸோ போக போக எவ்வளவு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. தொகுப்பு ஊதியம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னாக்க 6250 இருந்து நியாய நாளில் இருந்து ஓராண்டு வரை, ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு 6250 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 8600 இருந்து 29000 வரைக்கும் இதற்கு அதிகபட்சமா சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததான் விற்பனையாளர் போஸ்டிங், சரி, கட்டுனர் போஸ்டிங் பர் மந்த் ஸ்டார்டிங், அதாவது ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா 5500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் போக போக ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் 7800 இருந்து 26000 வரைக்கும் இதற்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்போட ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 3280 போஸ்டிங்க்கு டேட், எலிஜிபிலிட்டி, எப்போ நம்ம அப்ளை பண்ணணும், எல்லா டீடைல்ஸுமே பார்க்க போறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அங்கிருந்து தான் இந்த வேலை வாய்ப்பு நோட்டிபிகேஷன் நமக்கு அபிஷியலாவே கிடைச்சிருக்குது. அடுத்துதான் சேல்ஸ் பர்சன் பேக்கர், என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா இந்த 2 போஸ்டிங் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3280 போஸ்டிங் அபிஷியலா கிடைச்சிருக்குது. அடுத்ததான் ரிலீஸ் டேட், அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாசத்தோட இறுதிக்குள்ள அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து எப்போ கொடுப்பாங்கன்றதை மென்ஷன் பண்றேன். ஸோ அடுத்ததான் வந்து சேலரி. இதற்கு வந்து பர் மந்த் சேலரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 16,600 இருந்து 29,870 வரைக்கும் இருக்கும். இது வந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய சேலரி. ஃபர்ஸ்ட்ல மந்த் சேலரி வந்து 6,000ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பகுதி நேர வேலையோ இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்குமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? அடுத்தது ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க நமக்கு தமிழ்நாடுக்குள்ள 38 மாவட்டத்துல எங்க வேணாலும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த மாதத்தோட, அதாவது இந்த மே மாதத்தோட இறுதிக்குள்ள கண்டிப்பா எந்த தேதியில வேணாலும் அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஜூன் வரைக்கும், அதாவது அடுத்த மாசத்தோட இறுதி வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இதுல எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. ஒன்லி டைரக்டா இன்டர்வியூ மட்டும்தான். மெரிட் லிஸ்ட் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ 2 செலக்ஷன் ப்ராசஸ் மூலியமா தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிட்டாங்க. அதாவது நமக்கு கொடுத்தாச்சு. இந்த நோட்டிபிகேஷன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க https://www.tncsc.tn.gov.in/ இதுதான் இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? ஸோ இது ஒரு இன்னொரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை மென்ஷன் பண்றாங்க பாருங்க. 2 போஸ்டிங்கும் சேர்த்தே வந்து 3,280 தான். டோட்டலா வந்து 3,280. சரிங்களா? அடுத்ததான் வந்து எலிஜிபிலிட்டி. யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான மென்ஷன் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எஜுகேஷனல், அதை நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். 12ஆம் வகுப்பும் படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுல வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுல ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 வருஷம் இருக்கும். பிடபிள்யூ கேட்டகரியில வரவங்க 3 வருஷம் இருக்கும். சரிங்களா? வயது தளர்வு. சேலரி லெவல், இதற்கு பர் மந்த் சேலரி வந்து எல்லாருமே 16,400 இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்திருக்கிற அப்டேட் படி. ஆனா நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 6,000 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ போக போக தான் இன்கிரிமெண்ட் கிடைக்கும். 30,000 வரைக்கும் சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எப்படி நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்கான அப்டேட் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன்ல தான் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கணும். ஸோ அதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து எல்லா டீடைல்ஸுமே நீங்க வந்து செக் பண்ணிடணும். அடுத்துதான் வந்து அப்ளிகேஷன்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு, ஸோ நீங்க வந்து கரெக்டா வந்து சப்மிட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டம் வரையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் இருக்கு. சீக்கிரமாவே வந்து நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படின்றத எல்லாத்துக்குமே இங்க மென்ஷன் பண்ணியாச்சு. உங்க மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, அப்டேட் வீடியோ. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க் யூ, வெல்கம்.